வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக செங்கேனி பழனி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் இன்றைய முக்கிய செய்திகள். கார்கில் போரில் உயிர் நீத்த இந்திய ராணுவ வீரர்களுக்கு புதுச்சேரி அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. வில்லியனூர் தனியார் ஓட்டலில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 7 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மது போதையில் கடலில் இறங்கிய சென்னை சுற்றுலா பயணி மீட்பு. கார்கில் போரில் உயிர் நீத்த இந்திய ராணுவ வீரர்களுக்கு புதுச்சேரி அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. 1999ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்றதை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை 26ஆம் தேதி கார்கில் வெற்றி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. போரில் உயிர் நீத்த வீரர்களின் தியாகத்தை போற்றவும் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தவும் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரசின் சார்பில் கடற்கரை சாலையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் அன்பழகன், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், காவல்துறை மற்றும் அரசு அதிகாரிகள், முன்னாள் ராணுவ வீரர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியில் கார்கில் போரில் உயிர் தியாகம் செய்த வீரர்களின் வீரம் மற்றும் தியாகம் நினைவு கோரப்பட்டதுடன் நாட்டின் பாதுகாப்பிற்காக பணியாற்றிய முன்னாள் ராணுவ வீரர்களுக்கும் மரியாதை செலுத்தப்பட்டது. வில்லியனூர் தனியார் ஓட்டலில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 7 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் உள்ள மகாராஜா இன் தனியார் ஓட்டலில் 9 பேர் கொண்ட கும்பல் சூதாட்டத்தில் ஈடுபடுவதாக வில்லியனூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் வில்லியனூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையிலான போலீசார் ரகசியமாக சென்று சூதாட்டத்தில் ஈடுபட்ட பாம் பழனி, சிங்கார ரமேஷ் உட்பட 7 பேரை கையும் களவுமாக பிடித்து அவர்களிடமிருந்த 9,000 ரூபாய் பணம், 6 மோட்டார் சைக்கிள்கள், 7 செல்போன்கள் பறிமுதல் செய்து மேற்கு சட்டம் ஒழுங்கு எஸ்பி சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் காவல் நிலைய ஆய்வாளர் கலைச்செல்வன் மேற்பார்வையில் பிடிபட்ட 7 பேர் மீது வழக்கு பதிந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் சூதாட்டத்தின் போது போலீஸ் பிடியில் இருந்து தப்பிய 2 பேரையும் தலைமறைவாக உள்ள தனியார் ஹோட்டலின் மேனேஜர் மற்றும் உரிமையாளரை வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிந்து தேடி வருகின்றனர். மது போதையில் கடலில் இறங்கிய சென்னை சுற்றுலா பயணி மீட்பு. புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த சென்னை சேர்ந்த இருவரில் ஒருவர் மது போதையில் கடலில் குளிக்க விதிக்கப்பட்டிருந்த தடையை மீறி கடலுக்குள் இறங்கினார். அப்பொழுது ராட்சத அலையில் சிக்கி தத்தளித்த அவரை பாதுகாப்பு பணியில் இருந்த கடலோர காவல் படையினர், பெரிய கடை போலீசார் மற்றும் லைஃப் கார்டுகள் ரமேஷ், சுந்தர் ஆகியோர் விரைந்து சென்று பத்திரமாக மீட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அதிகாரிகள் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என அறிவுறுத்தினர். புதுச்சேரியில் ஆஷாட ஏகாதேசி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம். மகாராஷ்டிரா மாநிலத்தின் பண்டர்பூரில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ பாண்டுரங்கநாதர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆஷாட ஏகாதசி திருவிழாவை ஒத்த வகையில் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட கவிக்குயில் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாலட்சுமி ருக்குமாயி சமேத ஸ்ரீ பாண்டுரங்கநாதர் ஆலயத்தில் ஆஷாட ஏகாதசி பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. மகாராஷ்டிராவில் உள்ள பண்டர்பூர் ஆலயத்தின் கட்டமைப்பு மற்றும் வழிபாட்டு முறையை பின்பற்றி சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஆலயம் அமைக்கப்பட்டது. பண்டர்பூர் ஆலயத்தின் வடிவமைப்பை ஒத்த அமைப்பில் உருவாக்கப்பட்டு இருப்பது இந்த ஆலயத்தின் தனி சிறப்பாகும். ஜூலை 17 முதல் 26ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெற்ற இந்த பெருவிழாவில் தினமும் சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், மகா தீபாராதனை, பஜனை, நாம சங்கீர்த்தனம், ஆன்மீக சொற்பொழிவுகள், திருக்கல்யாண உற்சவம் உள்ளிட்ட பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. குறிப்பாக இந்த ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மகாராஷ்டிரா
பண்டர்பூர் ஆலயத்தில் நடைபெறும் ஆஷாட ஏகாதசி விழாவிற்கு இணையான ஆன்மீக மரபுகளுடன் புதுச்சேரியிலும் இந்த விழா நடைபெற்றது பக்தர்களை பெரிதும் கவர்ந்தது. கோவில் நிர்வாகி கூறுகையில், மகாராஷ்டிரா பண்டர்பூர் ஆலயத்திற்கு செல்ல முடியாத பக்தர்களும் அதே ஆன்மீக அனுபவத்தை பெறும் வகையில் இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டுக்கான ஆஷாட ஏகாதசி விழா அனைத்து சடங்குகளுடனும் சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு பாண்டுரங்கநாதரை தரிசித்து அருள் பெற்றனர் என்றார். பக்தர்கள் கூறுகையில், மகாராஷ்டிராவில் நடைபெறும் ஆஷாட ஏகாதசி விழாவிற்கு இணையாக புதுச்சேரியிலும் இந்த விழா நடைபெறுவது பெருமைக்குரியது. இந்த ஆண்டுக்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்து ஆன்மீக பலன் பெற்றனர் என்று தெரிவித்தனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மராத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரியில் தனியார் நிறுவனம் சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. இதில் மாணவர்கள், இளைஞர்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் இருந்து துவங்கிய விழிப்புணர்வு மராத்தான் போட்டியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாத், அமைச்சர் ராஜவேலு, முன்னாள் IPS அதிகாரி சைலேந்திர பாபு ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தார்கள். இதில் ஓடிய அனைவரும் புதுச்சேரி முக்கிய வீதிகள் வழியாக சென்று போதைப் பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் பங்கேற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இதேபோல் புதுச்சேரியில் உள்ள சாமிப்பிள்ளை தோட்டத்தில் வீடுகளை போக்கியத்திற்கு விற்று மோசடி செய்தவரை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி வழக்கறிஞர்கள் பொதுச் செயலாளர் பிரபாகரன் தலைமையில் வழக்கறிஞர் அணி தலைவர் ராஜபிரகாஷ் வழக்கு தொடர்ந்து குற்றவாளியை கைது செய்து அவரை பிணையில் வராத வகையில் மனு தாக்கல் செய்தனர். இதனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு சால்வை அணிவித்து நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் லண்டன் ஆர்கிடெக்ட் நிறுவனத்துடன் இணைந்து புதுச்சேரியில் புதிய IT மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் கட்டுவதற்கான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் போது பொதுச் செயலாளர் டாக்டர் ராம்குமார் உடனிருந்தார். அம்மா அறக்கட்டளை மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி RO-சிட்டி சார்பில் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. ஒரு வேலை ஒரு குடும்பத்தின் வாழ்க்கை முறையையே மாற்றும். அதேபோல் ஒரு வாய்ப்பு இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் எதிர்காலத்தை உருவாக்கும். அதே நம்பிக்கையுடன் தொடர்ந்து 4ஆம் ஆண்டாக அம்மா அறக்கட்டளை சார்பில் இலவச மெகா வேலைவாய்ப்பு முகாம் ஒவ்வொரு ஆண்டும் அம்மா அறக்கட்டளை சார்பில் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு அம்மா அறக்கட்டளை மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி RO-சிட்டி சார்பில் உப்பளம் இமாக்குலேட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. அம்மா அறக்கட்டளை தலைவரும் அதிமுக மருத்துவர் அணி செயலாளருமான பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த வேலைவாய்ப்பு முகாமில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டப்பேரவை சபாநாயகர் அன்பழகன் கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு முகாமினை துவக்கி வைத்து பணி ஆணையை வழங்கினார். இந்த இலவச வேலைவாய்ப்பு முகாமில் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ITI, டிப்ளமோ, BTech, MTech, MCA மற்றும் அனைத்து பட்டதாரிகள் என தகுதி உடையோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 50க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் இதில் பங்கேற்று தங்களுக்கு தகுதியுடைய இளைஞர்களை நேர்முக தேர்வு நடத்தி தேர்வு செய்தனர். இதில் 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், பெண்கள் கலந்து கொண்டனர். காட்டேரிக்குப்பம் காவல் நிலையத்தில் மக்கள் குறைகேட்பு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் காவல்துறை தலைமையகம் வழிகாட்டுதலின்படி வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மக்கள் குறைகேட்பு கூட்டமானது காவல்துறை உயர் அதிகாரிகள் தலைமையில் நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் பொதுமக்கள் காவல் நிலையத்தில் ஏற்கனவே புகார் அளித்து அதற்கு தீர்வு காணாத பட்சத்தில் இந்த மக்கள் மன்ற கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற உயர் அதிகாரிகளை மிக எளிதில் சந்தித்து தகுந்த நடவடிக்கை மேற்கொள்வதற்கு சுலபமாக இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து காட்டேரிக்குப்பம் காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டு அவர்களின் குறைகளை எடுத்து கூறினர். இதனை கேட்டுக்கொண்ட SP புகாரின் அடிப்படையில் விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சம்பந்தப்பட்ட நபர்களிடம் உறுதியளித்தார். இதில் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் கீழ் உள்ள அனைத்து காவல் நிலைய ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள், குற்றப்பிரிவு காவலர்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்துவின் பிறந்தநாளை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் அவரை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துகள் தெரிவிக்கப்பட்டது. கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகர், மூத்த ஆலோசகர் ஜெய்சங்கர், சிஎஸ்ஆர் மேலாளர் திவாகரன் மற்றும் நிர்வாகிகள் முனைவர் முத்துவுக்கு பூங்கொத்து வழங்கி பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அவரது சமூக மற்றும் தமிழ்மொழி வளர்ச்சி பணிகளை பாராட்டி நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் பெற்று தொடர்ந்து மக்கள் பணியாற்ற வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு மற்றும் ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி கூடப்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் 2001 முதல் 2006 கல்வியாண்டு வரை பயின்ற முன்னாள் மாணவர்கள் சார்பில் தங்களுக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்களுக்கு நன்றி பாராட்டு விழா மற்றும் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விழா இன்று பள்ளி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியரும் ஓய்வு பெற்ற முதன்மை கல்வி அலுவலருமான அனுமந்தன் தலைமை தாங்கினார். பள்ளியின் துணை முதல்வரும் அரசு மேல்நிலைப் பள்ளி துணை முதல்வர் பாக்கியலட்சுமி முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் தங்களது கல்வி மற்றும் வாழ்க்கை பயணத்தில் முக்கிய பங்காற்றிய ஆசிரியர்களான தெய்வநாயகம், ராமதாஸ், மோகன முரளிதரன், ராமலிங்கம், இப்சுலுத்தீன், எழிலரசி, கற்பகாம்பாள், மங்களம், சங்கரி தேவி, மாரியம்மாள், லதா, தனிகாசலம், சுப்பிரமணியன், வேலுசாமி, பாஸ்கர், மாரியம்மாள், ராமகிருஷ்ணன், மலர்விழி, ஜீவானந்தம், சரவணன், இந்திரா மற்றும் சண்முகப்பிரியா ஆகியோருக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தனர். இதனைத் தொடர்ந்து 2001 முதல் 2006 வரை ஒன்றாக பயின்ற முன்னாள் மாணவர்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்தித்து பள்ளி நாட்களின் இனிய நினைவுகளை பகிர்ந்து கொண்டு மகிழ்ந்தனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான முன்னாள் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் பிற்பகல் மதிய உணவு வழங்கப்பட்டது. லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் மற்றும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அதிரடி நடவடிக்கையால் ஜீவா நகர் மக்களின் நீண்ட நாள் பிரச்சனைக்கு உடனடி தீர்வு. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட ஜீவா நகர் பகுதியில் உள்ள பெரிய வாய்க்காலில் இருந்து வீசும் கடுமையான துர்நாற்றம் காரணமாக அப்பகுதியில் வசிக்கும் குழந்தைகள், முதியோர்கள் மற்றும் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர். இப்பிரச்சனை குறித்து அப்பகுதி பொதுமக்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை நேரில் சந்தித்து புகார் மனு அளித்து இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். பொதுமக்களின் கோரிக்கையை உடனடியாக ஏற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் துரிதமாக செயல்பட்டு ஜீவா நகர் பெரிய வாய்க்கால் பகுதியில் கழிவுநீரை சுத்திகரிக்கும் மற்றும் துர்நாற்றத்தை போக்கும் நவீன நுண்ணுயிர் பாக்டீரியா எந்திரம் அமைக்கும் திட்டத்தை இன்று முறைப்படி தொடக்கி வைத்தார். இத்தொழில்நுட்பத்தால் கழிவுநீரில் உள்ள கரிம கழிவுகளை இயற்கை வழியில் சிதைத்து துர்நாற்றத்தை விரைவாக கட்டுப்படுத்தும். கொசுக்கள் மற்றும் நோய் கிருமிகள் உற்பத்தியாவதை தடுத்து பொதுமக்களின் சுகாதாரத்தை மேம்படுத்தும். ரசாயனங்கள் ஏதுமன்றி சூழலுக்கு உகந்த இயற்கை நுண்ணுயிர்கள் மூலம் கழிவுநீர் சுத்திகரிக்கப்படும். பொதுமக்களின் நலன் கருதி புகாருக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து புதிய தொழில்நுட்ப எந்திரத்தை அமைத்து தந்த சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு ஜீவா நகர் பகுதி மக்கள் தங்களது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் மோரிசன் தோட்டம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ஞானாம்பிகை முத்துமாரியம்மன் ஆலயத்தின் 90ஆம் ஆண்டு ஆடி மாத மகா உற்சவ விழாவை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி லட்சிய ஜனநாயக கட்சியின் தொழிற்சங்க செயலாளர் திரு திசோல் அவர்கள் தனது சொந்த செலவில் நன்கொடையினை கோவிலுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் மூத்த ஆலோசகர் ஜெய்சங்கர் மற்றும் பிரகாஷ், பரசுராமன், ஸ்டாலின் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் அணைக்கரைமேடு பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயிலில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி ஆடி மாத கோயில் திருவிழாவை முன்னிட்டு மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சாமிப்பிள்ளை தோட்டம் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாகி பூரணி கலந்து கொண்டு மக்களுக்கும் பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சார்பில் போதை பழக்கத்தை எதிர்த்து 5K ரன் சே நோ டு ட்ரக்ஸ் என்ற மராத்தான் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், அமைச்சர் ராஜவேலு, டிஐஜி சத்யசுந்தரம், தமிழ்நாடு முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு IPS ஆகியோர் தீபமேற்றி கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி போட்டியினை தொடங்கி வைத்தனர். இந்த ஓட்டம் காந்தி சிலையிலிருந்து தொடங்கி அஜந்தா சிக்னல், ராஜா திரையரங்கம், கம்பன் கலையரங்கம் வழியாக மீண்டும் காந்தி சிலையில் முடிவடைந்தது. இப்போட்டியில்
சிறப்பு குழந்தைகள், ஊனமுற்றோர், திருநங்கைகள், சிறியவர்கள், பெரியவர்கள் என அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டனர். போட்டியின் முடிவில் வெற்றி பெற்றவருக்கு தமிழ்நாடு முன்னாள் டிஜிபி ஜெயலேந்திர பாபு மற்றும் சத்யசுந்தரம், புதுச்சேரி டிஐஜி ஆகியோர் பரிசுகளையும், சான்றிதழ்கள் மற்றும் கோப்பைகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அறிவுறுத்தலின்படி மார்ட்டின் குழுமம் சார்பாக நன்கொடை வழங்கப்பட்டிருந்தது. இந்நிகழ்ச்சி லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரபாகரன் தலைமையில் நிர்வாகிகள் போட்டியில் கலந்து சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் பெற்றனர். தங்கம் 1 கிராம் 13,285 ரூபாய். 1 சவரன் தங்கம் 1,06,280 ரூபாய். 10 கிராம் வெள்ளி 2,340 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். கார்கில் போரில் உயிர் நீத்த இந்திய ராணுவ வீரர்களுக்கு புதுச்சேரி அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. வில்லியனூர் தனியார் ஓட்டலில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 7 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மது போதையில் கடலில் இறங்கிய சென்னை சுற்றுலா பயணி மீட்பு. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.